Hi guys, this is Saranan Sivan Raja. So இந்த வீடியோவில் நாம தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 9th யூனிட் 12 சயின்ஸில் யூனிட் 12 அதாவது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம் கைஸ். ஸோ முக்கியமாக இந்த வீடியோ யாருக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 குரூப் 1 படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த டாபிக் வந்து ரொம்பவே எளிமையான டாபிக் அண்ட் இதிலிருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம் கைஸ். ஸோ இது முழுக்க ஒரு தியரி சார்ந்த டாபிக்ங்கிறதுனால நான் வந்து பெருசாக போர்டு யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குழப்பம் இருந்ததுன்னா இல்லை சார் போர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். சார் இப்போது கெமிஸ்ட்ரியில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பீரியாடிக் டேபிளில் கிட்டத்தட்ட 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 118 எலமெண்ட்ஸும் தே ஆர் அரேஞ்ச்டு பேஸ்ட் ஆன் தேர் அட்டாமிக் நம்பர், அதோட அணு எண்ணை பொறுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அணு எண்ணை பொறுத்து அரேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கும் இல்லைங்களா. குரூப்புன்னு நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே, அதாவது செங்குத்தாக வெர்டிக்கலி பார்த்தீங்கன்னா குரூப் வந்து 18 குரூப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் வந்து மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல கைஸ், இந்த பீரியாடிக் டேபிள் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரே நாளில் வர்றது கிடையாது. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு நம்மளோட யூனிட் 12 ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக பார்ப்போம் கைஸ். ஸோ கைஸ், ஒரு 1800கள் வாக்கில், ஸோ 19ஆம் நூற்றாண்டில் அந்த டைமில் தான் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் வந்து ஒன்றா டிஸ்கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 1800களோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 13 எலமெண்ட்ஸில் இருந்து அதுக்கப்புறம் 30 எலமெண்ட்ஸாக மாறி அதுக்கப்புறம் 56 எலமெண்ட்ஸாக மாறி இப்போ நம்ம கையில் 118 எலமெண்ட்ஸை நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எலமெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லக்கூடியது தனிமங்கள். ஸோ தனிமங்கள்னு நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இயற்கை நம்ம பூமியில் நமக்காக கொடுக்கப்பட்ட நமக்காக தரப்பட்டிருக்கக்கூடிய தனிமங்கள். இந்த தனிமங்கள் இப்போ நமக்கு 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் இந்த தனிமங்கள் எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தணும்னு நினச்சாங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி வரிசைப்படுத்தணும்னு நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அதோடைய புற மற்றும் வேதியியல் பண்புகளை பொறுத்து அதை வரிசைப்படுத்தணும்னு நினச்சாங்க. ஸோ அப்படி வரிசைப்படுத்தும் போது ஒரு சேர உள்ள பண்புகள், அதாவது சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே குரூப்பில் வர மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் முதல்ல நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபனீர் அவருடைய மும்மை விதி, டாபனீர் ட்ரையாட்ஸ், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டாபனீர் ட்ரையாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாபனீர் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து 1817களில் அப்போ இருந்த 31 எலமெண்ட்ஸில் சில எலமெண்ட்ஸை எடுத்து அதோட அட்டாமிக் மாஸ், அதாவது அணுக்களுடைய அணு நிறைய பேஸ் பண்ணி மும்மூணாக அரேஞ்ச் பண்ணுறாரு. அதோட அணு நிறை ஏறு வரிசையில் இருக்கும்பாரு 3 அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறாருன்னா, ஸோ ஒவ்வொரு குரூப்லேயும் இருக்குங்க இல்லையா, இதில் முதல் எலமெண்ட்டையும் கடைசி எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸை, அதாவது அணு நிறைய எடுத்து ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா நடுஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வர மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாடை பாருங்கள். இந்த ட்ரையாடில் ஸோ லித்தியம் பொட்டாசியம் அண்டு லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இருக்குது. இதில் லித்தியத்தோட அட்டாமிக் மாஸ் ப்ளஸ் கீழே இருக்கக்கூடிய பொட்டாசியத்தோட அட்டாமிக் மாஸ் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் கிடைக்கும். ஸோ இப்படி மும்மூணாக இவர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டாபர்னீஸ் ட்ரையாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டாபர்னீரின் மும்மை விதி அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் 1817களில் டாபர்னீர் வந்து முன் வச்சார். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி மும்மூணாக அரேஞ்ச் பண்ணும்போது இதில் வந்துட்டு ஒன்லி 3 குரூப்பை மட்டும்தான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. 3 குரூப்புக்கு மேலே இங்கே போக முடியல. ஆனால் அந்த காலகட்டங்களில் 30க்கும் மேலே வந்து எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ மிக குறைந்த அணு நிறை, அதாவது ரொம்ப கம்மியான அட்டாமிக் மாஸுக்கும் ரொம்ப அதிகமான அட்டாமிக் மாஸ் உள்ள எலமெண்ட்ஸுக்கும் இதை வந்து அப்ளை பண்ண முடியல. ஸோ இதனால இவரோட விதி புறக்கணிக்கப்பட்டுச்சுன்னா கம்ப்ளீட்டாக கிடையாது. ஸோ இது வந்து ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அடிப்படை. இதுக்கு அடுத்தது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது நியூலண்ட்ஸ் ஆக்டேவ் லா, அதாவது நியூலண்டின் எண்ம விதி. ஸோ இவர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணுறாரு, அதாவது அணு நிறைய கால்குலேட் பண்ணுறாரு. அதை ஏறு வரிசையில் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஏறு வரிசையில் 8 அரேஞ்ச் பண்ணுறாரு. இவர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 8 அரேஞ்ச் பண்ணும்போது
ஒன்றாவது எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் 8வது எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் பாருங்கள். இந்த டேபிளில் ஹைட்ரஜன் 1வது இடத்துல இருக்குது, அப்படியே 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ 1 8 இது ரெண்டும் இதோட 2 ப்ராப்பர்ட்டியும் சேமாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு 8 8 8 8 8 56 எலமெண்ட்ஸ் அந்த டைமில் 1866களில் இவர் இதை அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த டைமில் கிடைக்கப்பட்ட 56 எலமெண்ட்ஸும் இப்படி 8 8 அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இதுதான் நியூலாண்டின் எண்ம விதி, நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இது வந்து சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், இப்போது இப்படி 8 8 அரேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் இந்த டேபிளில் பாருங்களேன். ஸோ இதில் முதல்ல ஹைட்ரஜன் ஃப்ளூரின் அந்த வரிசையில் பாருங்கள் கோபால்ட் நிக்கல் வந்துருச்சு இல்லைங்களா. கோபால்ட் நிக்கல் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ளது, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல்ஸ். ஆனால் இங்கே ஃப்ளூரின் ஹைட்ரஜன்லாம் பார்த்தீங்கன்னா வாயு நிலையில் இருக்கக்கூடியது இல்லையா, கேசியஸ் எலமெண்ட்ஸு. ஸோ அது வந்து டோட்டலாக வேற, அவங்க வேற. ஸோ இப்படி சில சிக்கல்கள் வர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி லேட்டராக நிறைய எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போது 1867களுக்கு பிறகு நிறைய எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இவரோட நியூலாண்டோட பீரியாடிக் டேபிள்லையும் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. ஓகே, இதுக்கு பிறகு வந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். ஸோ மெண்டலீவ் அவர் ஒரு பீரியாடிக் டேபிளை முன்வைக்கிறாரு. ஸோ மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் அதுக்கு முன்னாடி அவரோட லா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு நம்மளுடைய வேதியியல் தனிமங்கள் அதாவது கெமிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி அரேஞ்ச் பண்ணப்படணும்னு இவர் சொல்கிறாருன்னா, அதோடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுடைய வேதியியல் தனிமங்கள் அதோடைய பண்புகள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணம் அதோடைய அணு நிறை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ இதோட பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்கிறாருன்னா அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு யார், மெண்டலீவ். ஸோ இவர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாருன்னா அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கிறாரு. அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸை வந்து ஏறு வரிசையில் அரேஞ்ச் பண்ணுறாரு, அதாவது இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது இவர் ஒரு டேபிளை கொண்டு வராரு. அந்த டேபிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள், மெண்டலீவின் ஆவர்த்தன அட்டவணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே இவர் வந்து பீரியட்னு சொல்கிறாரு. தொடர்கள், அதாவது கிடைமட்டமாக இருக்கிற தொடர்கள்னும் செங்குத்தாக இருக்கக்கூடியதை குரூப்ஸ் அதாவது தொகுதிகள்னும் சொல்கிறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு தொகுதிகள்லையும் அவர் வந்து அட்டாமிக் மாஸை பொறுத்து என்ன பண்ணுறாருன்னா எலமெண்ட்ஸை ஃபில் பண்ணுறாரு. அதே நீங்கள் தொகுதிகளுக்குள்ளே அதாவது குரூப்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சப் குரூப்ஸும் இருக்கும். ஸோ இப்படி இவர் அட்டாமிக் மாஸை வச்சு ஃபில் பண்ணுறது அந்த காலகட்டங்களில் 1869களில் இவர் இதை பண்ணுறாரு. அந்த காலகட்டங்களில் பெருசாக அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இது முழுசாக அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இதில் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. ஸோ கைஸ் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவர்த்த அட்டவணை அதாவது மெண்டலீவின் ஆவர்த்தன அட்டவணை பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு தனியான இடத்த கொடுக்கல. ஏன்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1, அதோட அட்டாமிக் மாஸும் 1 தான். இதுக்குன்னு தனியாக எந்த இடத்தையுமே மெண்டலீவ் வந்து தரலை. 1. ரெண்டாவது ஐசோடோப்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ ஐசோடோப்ஸ் வந்து ஒரே அட்டாமிக் நம்பர் உள்ளவங்க பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் உள்ளவங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஐசோடோப்ஸுக்கு இந்த டேபிளில் இடம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரே குரூப்புக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க, ஒரே பீரியடுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அண்ட் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா வெரி சாஃப்ட் மெட்டல், இவங்களோட வரிசையிலே காப்பர் வர ஆரம்பித்தாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளவங்கலாம் ஒரே குரூப்பில் வர்றது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மெண்டலீவோட பீரியாடிக் டேபிளும் ஒரு நியர்லி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாரு. இருந்தாலும் நிறைய பிரச்சனைக்குள்ள பீரியாடிக் டேபிளாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது வர்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ மெண்டலீவுக்கும் மாடர்ன் பீரியாடிக் டேபிளுக்கும் உள்ள அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணைக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெண்டலீவ் பீரியாடிக் எலமெண்ட்ஸோட பீரியாடிசிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸ்ன்னு சொன்னார் இல்லையா. அதோடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து ஏன் ஒற்றுமையாக இருக்குன்னா அதோட அணு நிறைய பொறுத்துன்னு சொன்னார். ஆனால் நவீன ஆவர்த்தன அட்டவணை இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் மோஸ்ட்லி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதோடைய எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்கிறதுக்கு காரணம் அட்டாமிக் மாஸ் கிடையாது, அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் பண்ண எல்லாருமே என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, புரோட்டான் தான் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காரணம், ஒரு அணுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான் தான் அதோடைய ப்ராப்பர்ட்டிக்கு காரணம் அப்படிங்கிறத
பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மோஸ்ட்லி தான் சொல்கிறாரு புரோட்டான் இல்லை, அந்த புரோட்டானை சுற்றி மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு காரணம் அப்படிங்கிறத முன்வைக்கிறாரு. ஸோ அப்படி இந்த எலக்ட்ரான்ஸை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களே, இந்த அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நவீன ஆவர்த்தன அட்டவணை. இது 1917 கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த டைமில் இருந்த 118 எலமெண்ட்ஸையும் இந்த அட்டவணைக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க. ஸோ அப்படி போடும்போது மேண்டலேவோட சேம்